இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அடடடடா, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கே. எண்ணிய வாடி அடி வாங்க வச்ச உனக்கு இது நல்லா வேணும்டி. சரி விடு அயலி, நீ இப்படியே அழுதுட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? நடந்தது நடந்துருச்சு. அதுவும் அவங்க என்ன இல்லாததையா சொல்லிட்டாங்க? உண்மையதானே சொன்னாங்க. அப்படி சொல்லாதீங்க அத்தை. என் அம்மா எந்த தப்பும் பண்ணல. இது யாரோ வேணும்னு பண்ண வேலை. அது பண்ணது மட்டும் யாருன்னு தெரிஞ்சது என் கையால அவங்கள அப்படியே கொன்னுடுவேன். நான் என்னத்தமா கண்டேன்? பார்த்ததை வச்சும் கேட்டதை வச்சும் தானே சொன்னேன். தப்பா இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோமா. அத்தை, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இவ ஒருத்தி தான் இவ அம்மா உத்தமின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இவளை தவிர மத்த எல்லாருக்குமே நல்லா தெரியும் இவ அம்மா ஒரு கொலைகாரின்னு. இவ்ளோ பெரிய தப்பெல்லாம் இவ அம்மா தான் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுதத்த. ஓ, தேச துரோகின்னு அப்பப்பப்பா, எவ்ளோ பெரிய அயோக்கியக்காரியா இருந்திருக்க இவ அம்மா. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவள எங்க வீட்லயே இருக்க விட்டுருக்க மாட்டோம். ஒரு ஓடுகாலியோட மகளை வளர்த்து அந்த சாபம் எங்களை தானே வந்து சேரும். என்ன பண்ற? அயலி, ரித்திகா, ரித்திகா, அயலி விட்டு. ரித்திகா, நாளைக்கு பார்க்கலாம். அயலி சொன்னா கேளுடி, அவளை விடு. சரி நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். ரித்திகா, அயலி என்ன? அயலி சொல்றல, விடு அவளை, விடு. அயலி, அயலி, ஐயோ அயலி, விடு. அயலி பாரு, என்ன பண்ணிட்டு இருக்க அயலி? விடு அவளை. அயலி என்ன ஆச்சு உனக்கு? அவளை சொன்னா கேளு. அயலி, அயலி, அயலி விடுன்னு சொல்றல. அயலி, அயலி. அயலி விடு. ரித்திகா, உனக்கு ஒண்ணு இல்லல? இங்க பாரு. இன்னொரு தடவை என் அம்மாவை பத்தி தப்பா பேசுன கொன்னுடுவேன்.